அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜக்காத்தை எப்படி கடமையாக்கியிருக்கின்றானோ, ஹஜ்ஜை எப்படி கடமையாக ஆக்கியிருக்கின்றானோ, நோன்பை எப்படி கடமையாக ஆக்கியிருக்கின்றானோ, தொழுகையை எப்படி கடமையாக ஆக்கியிருக்கின்றானோ, அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்வதை, நேசிப்பதை அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கியிருக்கின்றான். ஏன்னா இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் மனைவியை நேசிக்கிறோம், பிள்ளைகளை நேசிக்கிறோம், தாய் தந்தையை நேசிக்கிறோம், சகோதரர்களை நேசிக்கிறோம். ஆனால் இதே போன்ற நேசத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றைக்காவது நம்ம பிரியப்பட்டிருக்கோமா? அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களை உயிரை விட மிக மேலானவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறான். இன்றைக்கி நம்ம உயிரை விடவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நேசம் வச்சுருக்கோம்? அப்படி நேசம் வச்சுருந்தோம்னா நம்ம 5 வேளை தொழுகையை விடாமல் தொழுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை, ஒரே ஒரு சுன்னத்துகளை விடாமல் நம்ம கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் குர்ஆனில் நபியை பற்றி என்ன சொல்கிறான்? லகத் ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸீஸுன் அலைஹி. உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதரை நாம் இறக்கி இருக்கின்றோம். அவர் உங்கள் மீது பேர் அன்பு கொண்டவராக, உங்களுக்கு நல்லதையே நாடக்கூடியவராக இருக்கின்றார். அப்பேற்பட்ட நபியை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கணுங்கிறத நம்ம நினச்சி வைக்கணும். இன்றைக்கி ஒரு 1000 2000 கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க 2வது வாட்டி பார்க்கும்போது அவங்கள மேலே பார்த்துட்டு நம்ம பார்த்துறாரு அப்படின்னு சொல்லி பல்ல காட்டுவோம், சிரிப்போம். ஏன்னா அவர் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தா போதும், அவன் காலடியிலே கிடப்பான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்கள் மீது நன்மையே நாட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கி நபி வரல அப்படின்னு சொன்னால் எல்லாம் நரகவாதியாக போயிடுவான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுனால முழு உம்மத்துமார்களும் இன்றைக்கி ஈமான் கொண்டிருக்கோம், நாம் ஈமான் கொண்டிருக்கோம், நம்முடைய குடும்பத்தார்கள் ஈமான் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம பின்பற்றுவது, அவங்கள நபியாக ஏற்றுக்கொண்டது, அவங்க மீது முகப்பத்து வைக்கிறது. அப்போ முகப்பத்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் நாளை மறுமை நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருக்கலாம். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலாங்க நபி அவங்க கையை பிடிப்பாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய உயிரை தவிர மீது எல்லா வஸ்துகளை விட நீங்கள் தான் எனக்கு சிறந்தவங்க, உயர்ந்தவங்க என்பதாக சொல்லுவாங்க. அப்போ பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, செல்வங்களை விட, அனைத்து வஸ்துக்களை விட நீங்கள் தான் நேசத்துக்குள்ளாரவன்னு சொல்லுவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ பரிபூர்ணமான ஈமான் கொள்ளலப்பா, உன்னுடைய உயிரை விட நான் எப்போ சிறந்தவராக நான் மாறுகிறேன்னா அப்போ தான் நீ உண்மையான ஈமான் கொண்ட. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய உயிரை விட, அனைத்து வஸ்துக்களை விட நீங்கள் தான் எனக்கு மேலானவர்கள் என்பதாக சொல்லும்போது இப்போ தான் நீ பரிபூர்ணமான ஈமானை கொண்டிருக்கிறாய் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமரை பார்த்து சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கி நம்முடைய நேசம் என்னவா இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை நம்ம பின்பற்றுகின்றோமா? நபியினுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கின்றோமா? சாதாரணமாக நடிகனுடைய முடி வெட்டுவதை போன்று வெட்டி கொள்ளுகின்றோம், அவன் ஆடை அணிவதை போன்று